எப்பவுமே ஸ்பீடு உள்ளவங்க கூட தான் ஸ்பீடு உள்ளவங்க நிற்கணும். இந்த சைடு டீமுக்கு வந்து காம்படிஷன் எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அந்த கோன் போயிட்டு இங்கிருந்து ஸ்ட்ரைட். ஓகேவா? கண்ட்ரோல் இருக்கணும், ஸ்பீட் இருக்கணும். குட் 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 குட். அதனால ஒரு 5 வாட்டி மேட்ச் விளையாட போனாலும் எது பண்ணாலும் வந்து இப்போ ரொட்டேஷன் எந்த டைமில் ரொட்டேஷன் பண்ணுவோம்? எந்த டைம் ரொட்டேஷன் பண்ணுவோம் சொல்லுங்கள். நம்ம மூமெண்ட்டை போட்டு இந்த இடத்துல நிற்கும்போது இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். சரியா? இப்போ ஒரு அட்டெம்ப்ட் போடும்போதோ இல்லை போனஸ் போடும்போதோ இவன் வந்து அடிக்கும் போது என்ன பண்ணுவோம்? ரொட்டேஷன் வைப்போம் இல்லையா? அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? எந்த ஒரு ரைடர் வந்து இங்கேருந்து மூவ்மெண்ட் தப்பா இருக்கு. இப்படி வச்சு நின்னா ஒரு மேன் ஆச்சுன்னா எவ்வளோக்கு எவ்வளோ கேப்பு கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன ஆயிடலாம், அவனுக்கு அட்வான்டேஜ். இடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். புரியுதா? ஃபஸ்ட்டு கவர் நிற்கும் போது எப்படி நிற்கணும்னா நல்லா என்ன பண்ணணும், ஷோல்டரை கவர் பண்ணி இப்படி நிற்கணும். இப்போ உனக்கு நல்லா தெரியுதாங்க, உன்னோட அவுட்ரு ஷோல்டருக்கு இவனோட அவுட்ரு ஷோல்டர் என்ன ஆயிடுச்சு, உள்ளே இருக்கா? இப்போ நீ என்ன பண்ணணும், உடனே போய் அடிக்கக்கூடாது. புரியுதா? இப்போ நீ ரெடி ஆகி இருக்கணும். இப்போ கண்டிப்பாக ஒன்னோட அவுட்ரு ஷோல்டருக்கு என்ன ஆயிடுச்சு, உள்ளே வந்துருச்சா? இப்போ நீ என்ன பண்ணணும்னா உடனே அடிச்சிடக்கூடாது. என்னோட அவுட்ரு ஷோல்டருக்கு உள்ளே வந்துட்டான்னு உடனே அடிச்சிடக்கூடாது. அடுத்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணும். ரெடி ஆகி என்ன பண்ணும், வெயிட் பண்ணும். ஒன்று உன்னை தொடுவேன் இல்லையா, இல்லைன்னா என்ன பண்ணுவேன், இங்கே தொடுவேன். அதுக்கு நீ ரெடியாக இருக்கணும். அப்போது நான் டப்புன்னு நீ ரெடியாக இருக்கும்போது இந்த அட்டெம்ப்ட் போடும்போது என்ன பண்ணிடணும், அடிச்சிடணும். ஓகேவா? இன்னொன்று, இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல எவ்வளோ பெரிய ரைடராக இருந்தாலும் அவனோட ஃபுல் ரீச் எவ்வளோ தூரம் இருக்குமோ அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு கிட்ட வரையும் இருக்கலாம். க்ளோஸ் கொடுத்து அவனை உள்ளே வச்சுக்கோ. செகண்ட் மேனை இவ்வளோ தூரம் வரையும் நீங்கள் க்ளோஸ் கொடுக்கலாம். புரியுதா? ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரெச் பண்ணாலும் இவ்வளோ தூரத்துக்கு மேலே என்ன பண்ண முடியாது, அவனால் வர முடியாது. திருப்பி வரணும்னா என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பு வச்சாதான் வரணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், போயிடலாம். இப்போ எங்கே இருக்க, நீயே உள்ளே வர, அப்படின்னு இல்லை. இப்போ வெளில இருக்க. இப்போல்லாம் என்ன பண்ணக்கூடாது, அடிக்கக்கூடாது. புரியுதா? மூவ்மெண்ட்டை போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்க, உள்ளே இருக்கனா? அப்போ என்ன பண்ணும், இப்போ அட்டெம்ப்ட் போடும்போது என்ன பண்ணும், அடிக்கணும். அடிக்கிறியா? அடிச்சு என்ன வெளில தள்ளுறதா? சரியா? சும்மா மூவ்மெண்ட் தான். எங்கே ஏன் ஊர்வலம் சுற்றிட்டு வர? இப்போ என்ன ஆகிட்ட, என்னோட அவுட்டர் ஷோல்டருக்கு உள்ளே வந்துட்டேன். இப்போ நீ என்ன பண்ணுற, இங்கே மூவ்மெண்ட்டு போட்டு அங்கே போகும்போது நான் என்ன பண்ணுவேன், இப்படி தான் வரும். இங்கே இப்படி தான் அடி. இங்கேருந்து இங்கே போனீங்கன்னா கேப் ஆயிரும், பிடிச்சி தள்ளிட்டு போயிடுவாங்க. எந்த மூவ்மெண்ட் வேணாலும் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆயிடுவாங்க. புரியுதா? இப்போ மேனை ஒட்டி அடிக்கும் போது என்ன ஆயிரும், அட்டன் போடு. இங்கேருந்து அடிக்கும் போது என்ன ஆயிரும், ஒட்டி வரும்போது அவனால் ஏதாவது ஸ்ட்ரகிள் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஓகேவா? இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். ஒட்டி இங்கே வரும்போது என்ன பண்ணுவான், அவன் வந்து அடிப்பான். அடிக்கும் போது என்ன பண்ணும், கை வச்சு ரொட்டேஷன் பண்ணி கால் படுத்து தொடணும். அது பொசிஷன் மட்டும் போ. ரெடி, வெரி குட். கீழே விழுந்து தொடு. ஏன் தேஞ்சிருமா, விழுந்து ப்ராப்பர். முன்னாடி கை நல்லா வை. அவன் வர்றதுக்கு முன்னாடியே செக் பண்ணிப்பான். அவன் வந்து அதான் அடிக்க போறான்னு தெரியும். இப்படி மடக்குறீங்க,
நல்லா லென்த் பண்ணி வை. எவ்வளோக்கு எவ்வளோ இவங்களை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்களோ டிஃபெண்டரா அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு அட்வான்டேஜ். ஓகேவா? நல்லா கை வச்சு என்ன பண்ணணும், அப்போ தான் ஸ்டாப் ஆவாங்க. உள்ளே இருக்க கால் வெளில போட்டு பால் டவுன் பண்ணு. வா கை என்ன பண்ண தப்பு பாரு. நீங்கள் பக்கத்தில் தள்ளி வச்சுக்கோங்க. அதே ரொட்டேஷன். வா கை நீட்டு லேட்டும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கால் எடுத்து வச்சு இப்படியே விழுந்துடுறீங்க. அப்படி விழக்கூடாது. இப்போ வரீங்கன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல வரா, இந்த இடத்துல வந்து அடிப்பான். இங்கேருந்து அடிக்கிறேன், நான் எங்கேருந்து வர போகிறேன் பாரு. இங்கே இருக்க நான் இந்த கால் வந்து என்ன பண்ணும் போட்டு இந்த காலை என்ன பண்ணும் கீழே போடணும். அப்போ தான் இங்கே வந்து ரீச் ஆக முடியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து என்ன பண்ணுற இப்படியே விழுந்துரு. அப்போ ரீச் ஆகுமா? அந்த கால் வெளியே லென்த்தே வர மாட்டேன். நல்லா லாங்காக எடுத்து போடணும். வா சரியா? இந்த இடத்துல போனாக்கா ஃபுல்லாக செட் ஆயிடுறாங்கல்ல. கவர் கார்னர் எல்லாருமே செட் ஆயிடுறாங்க. ஓகேவா? நம்ம என்ன பண்ணோம், கார்னருக்கும் செகண்ட் மேனுக்கும் மிடில் தான் இருக்கணும். ஓகேவா? இந்த மூமெண்ட் தான் என்ன பண்ண முடியும், ரீச் பண்ணி தொட முடியும். வா நீ போட. உள்ள சுத்தாத, வெளியே சுத்து. பொறுமையா பண்ணுங்க. வெய் நல்லா வெய், கைய நல்லா இப்படி வை. வா கீழே உளுந்து தோடு. காலை எடுத்து போடு. காலை என்ன மிஸ்டேக், கீழே உழவே ரோல் பண்ண. கை தோடு. கீழே உழும்போதே எப்படி இருக்கணும், கை ரீச் ஆகணும். புரியுதா? நீ கையை வச்சுட்டு அது வெரி குட் வெரி குட். இந்த மூமெண்ட் வரணும். புரியுதா? ஒவ்வொரு செகண்ட் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் வந்து நம்மளுக்கு அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. புரியுதா? வா பண்றீங்களா? யார் பண்றா? டுக்கி குட். கை நீட்டு, கை நீட்டு. பரவாயில்ல, ரீச் பண்ணி லென்த்தா வரணும். பாத்து 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 தண்ணி அடிப்பாங்க. கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு வந்து அங்கே பக்கத்து அங்கே. செயினை போடும்போது எந்த இடத்துலயா இருந்தாலும் செயின் கீழே வரும்போது என்ன பண்ணிடணும், இப்போ வந்து அவன் டுக்கி போட்டான். ஓகேவா? டுக்கி போடும்போது அவன் என்ன நினைப்பான், செயினை நெக்ஸ்ட் டைம் கீழே போடணும்னு நினைப்பான். மேலே தூக்கி போடவே தானே அவன் கீழே போயிட்டான். அப்போ என்ன பண்ணுவான், கீழே போடுவான். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இங்கேருந்து மூவ்மெண்ட்டு டச் பண்ணுறோம், அவன் வந்து அடிக்கிறான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜம்ப் பண்ணி ரோல் பண்ணி சென்ட்ரல் லைனை தொடக்கூடாது, அந்த இடத்துல நிற்கணும். நின்று என்ன பண்ணணும், கையை தூக்கி இது பண்ணணும். இந்த இடத்துல ரோல் பண்ணி இந்த இடத்துல நிற்கணும், ஜம்ப் பண்ணி. புரியுதா? செக் பண்ணிட்டு தான் அப்புறம் போகணும். எடுத்த உடனே போனீங்க போகக்கூடாது. ரெடியா? பார்த்து விடுடா விடுடா. நல்லா ஜம்ப் பண்ணு, ஜம்ப் பண்ணு பண்ணிடல. இப்போ வந்து அடிக்கிறான்னு வச்சு கண்டிப்பா இந்த இடத்துல நிற்கிறேன். ஓகேவா? அந்த செயின் மூமெண்ட்டு நல்லா இருக்கு. ஓ ரோல் பண்ண, அதுக்கு தான் இது ஏடாகுறமா போகுதுல, இதுக்கு தான் என்ன பண்ணணும்னு சொல்றது. ரோல் பண்ணாக்கா உங்களுக்கு என்ன ஆகாது, அடிப்படாது. பாடி அப்படியே அந்த ஸ்பீடோட நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆயிரும். புரியுதா? வெரி குட். இல்ல இந்த கண்ட்ரோல் இருக்கணும். பாடி எப்படி இருக்கும், சூப்பரா இருக்கும். வாவ் எப்படி அடிச்சாண்டா, எப்படி ஜம்ப் பண்ணாண்டான்ற மாதிரி இருக்கும். நம்ம என்னதான் முட்டி மோதி ரெண்டு பேரும் இதுவா தட்டி இடிச்சிட்டு வந்தாலும் அந்த அளவுக்கு வா ஃபேக்டர் இருக்காது. இதுவே டுக்கி போட்டு ஒரு டச் பண்ணுறது, நீ ஜம்ப் பண்ணி ரோல் பண்ணி ஒரு டச் பண்ணி அப்படி கையை தூக்கி காட்டுறது, இதெல்லாம் என்ன இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மற்றவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். எவ்வளோ சூப்பராக ஆனாண்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸ்கில் பண்ணுறது வந்து தனித்தனியாக வந்து என்ன பண்ணணும், தெரியணும். இந்த ஸ்கில் இத்தனை விளையாடுறது பெருசு கிடையாது. அது எத்தனை ஸ்கில் நம்ம பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். எப்படி பண்ணுறோன்ற விஷயம்தான் அங்கே இருக்குது. சரியா? நம்ம இப்போ விளையாடும் போது மற்றவங்களோட கவனத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்கில்லை பார்க்க வைக்கணும். இந்த பையன் நல்லா விளையாடுறானே, எப்படி விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வைக்கணும். ஓகேவா? பண்ணுவோமா?
தொப்புன்னு போடாத, பாடி கண்ட்ரோல் இருக்கணும் சரியா? தொப்புன்னு போடக்கூடாது. யார் பண்றா? இது ஒரு 10-20 வாட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடி விழுந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பா இது பண்ணும்போது கீழே போடும்போது என் உடம்பு வலிக்குதுன்னு ஆட்டோமேட்டிக்காக அந்த கண்ட்ரோல் வந்துடும் உங்களுக்கு. ஒரு 10 வாட்டி போட 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 பழக பழக என்ன ஆயிரும் உங்களுக்கு அந்த கண்ட்ரோல் வந்துடும் சரியா? தலை தலை பார்த்து கை வை, ரோல் பண்ணும்போது பொசிஷன் வரணும். தொப்புன்னு போடாத, பாடி கண்ட்ரோல் இருக்கணும் ஓகேவா? இப்போ என்ன பண்றீங்கன்னா அந்த தொப்புன்னு போடாது. எங்க வெயிட் பண்றா. குட் 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 சூப்பர். டேய் ஆவாசே. டேய் இரு கீழ. போட்ட இரு. இரு போட்ட. இந்த டேய். ஓலே. ஓகே வெரி குட் கேட்ச். சரி. இதோட தனியா. ரெடியாடா மனசு. டேய். சோப்பி. சரி. குட்ரா சைனா விட்டு அடிக்காத. சிச்சுவேஷனை யாரு கிரியேட் பண்ணோம்? நம்ம தான். இப்போ நான் வந்து டுக்கி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன்னு வச்சுக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு உண்டான சுச்சுவேஷன் என்ன பண்ணும்? கிரியேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணா அவன் வருவான்? கார்னர் மூமெண்ட்டை போட்டு நல்லா இவனை இழுத்து இவனை தொட விட்டு அவனை இறக்கி ஃபர்ஸ்ட்டு நில்லுப்பா. அப்போ நான் என்ன பண்ணுவேன்? டுக்கி போடுறதுக்கான என்ன பண்ணுவேன்? சுச்சுவேஷனை முதல் கிரியேட் பண்ணிப்பேன் நான். புரியுதா? அப்போ நான் அந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணா என்ன பண்ணும்? இந்த இடத்துல சும்மா மூவ்மெண்ட் போட்டுக்கிட்டே என்ன பண்ணும்? டிஃபென்ஸை கீழே இறக்கிக்கணும். இறக்கிக்கிட்டு இவனை தொட்டு இவனை அடிக்க விட்டு என்ன பண்ணும்? டுக்கி போட்டு வரணும். புரியுதா? அப்பதான் அந்த ஸ்கில்ல நீங்க வந்து பண்ண முடியும். நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே போறீங்க ஏனோ தானோ. இந்த இடத்துல என்ன பண்ணும்? அப்போ இவனை வந்து என்ன பண்ணுவேன்? நான் தூரம் வச்சுப்பேன், கிட்ட வைக்க மாட்டேன். ஏன்னா நான் போனஸ் போடணும்ல. அப்ப நான் இவனை கிட்ட வைக்க முடியுமா? இவனை விரட்டிக்கிட்டே தான் ஆடுவேன். புரியுதா? இங்க வந்துருவேன். இப்ப என்ன பண்ணுவான்? அவன் உள்ள போயிடுவான். இப்ப வந்தா இவன் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கான். அப்போ அட்டவணை போட்டு என்ன பண்ணுவேன்? போனஸை போட்டு வந்துட்டே இருப்பேன். வந்து அடிக்க தம்பியை கூப்பிட்டு